மக்களே, சவுதி அரேபியால மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா, சிங்கிள் என்ட்ரி விசிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இந்த மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா வந்து 1 இயர் வேலிடிட்டி வந்து முன்னாடி கொடுப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அதை வந்து 90 டேஸ் ஆக்கிட்டாங்க இந்த ஹஜ் சீசன்னால. இப்போ இந்த 90 டேஸ் முடியறதுக்குள்ள வந்து நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸிட் அடிச்சுதான் இருக்கணும் சவுதி அரேபியாவை விட்டு. ஒன்னு நீங்க இந்தியா போயிட்டு எக்ஸிட் ஆயிட்டு அகைன் ரீஎன்ட்ரி ஆயிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஜார்டன் அந்த மாதிரி போயிட்டு கூட உள்ள வரலாம். இப்போ இந்த கத்தார், பஹ்ரைன் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஆன் அரைவல் விசா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் என்ட்ரி விசிட் விசால வந்து உங்களுக்கு வேலிடிட்டி 30 டேஸ் நம்ம கொடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து நீங்க கண்டிப்பா வந்து வெளியில போயிருக்கணும், எக்ஸிட் ஆயிருக்கணும். அகைன் வந்து நீங்க ரீஎன்ட்ரி ஆக முடியாது, பிகாஸ் இட்ஸ் சிங்கிள் என்ட்ரி அப்படின்றதுனால. இந்த மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா வந்து முன்னாடி வந்து ஆன்லைன்ல வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். அப்ஷேர்ல வந்து 3 months ஒன்ஸ் வந்து நம்ம ரெனியூ பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து வெளியில போயிட்டு உள்ள வர மாதிரி, நீங்க இந்தியா போயிட்டு கூட வந்து உள்ள வரலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.